உங்களுக்கு புரியுதா? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தங்கிட்ட போய் எதுக்கு உங்களுக்கு புரியுதான்னு கேட்போம். ஒன்றுமே புரியாமல் உட்காந்துருந்தா தான் உங்களுக்கு புரியுதான்னு கேள்வி கேட்போம். எல்லாம் புரிஞ்சவங்கள்ட்ட போய் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? அப்போ சுற்றி இருக்கிற எவனுக்குமே ஒன்றுமே புரியல. அதனால தான் பவுல் இதை சொல்கிறார். என்ன வசனம்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஃபாலோ த வே ஆஃப் லவ் அண்ட் ஈகர்லி டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். அப்போது அன்பின் வழியை பின்பற்றுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்கு? அன்பை நாடுங்கள்னு போட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பில் அன்பின் வழியை பின்பற்றுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபாலோ த வே ஆஃப் லவ் அண்ட் ஈகர்லி டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். ஏன் அப்படின்னா, பவுல் பார்க்கும்போது சபையில் இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க? கணவர்களே, புருஷர்களே, உங்கள் மனைவி மீது அன்பு கூறுங்கள், பிள்ளைகளே, பெற்றோர் மீது அன்பு கூறுங்கள், இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார். ஏன் அப்படி சொல்கிறாங்க? அன்பே இல்லை. ஆலயத்திலும் அன்பில்லை, வீட்டிலும் அன்பில்லை. அன்பின் வழி இன்னதென்று யாருக்குமே தெரியல. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அத்தனையும் வெறுப்பின் அரசியல். பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள், இப்படி உறவுகளிலே கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. சுபாவ அன்பில்லாமல், அதான் சொல்கிறார் பவுல். ரொம்ப ஒன்றையும் தெளிவாக பார்க்கிறார். இயல்பாக ஒரு அன்பு காட்டுறதுக்கு இல்லை. இவங்ககிட்ட இதை சிரித்து பேசுனா நமக்கு எதாவது கிடைக்குமா? இதுதான் இன்றைய உலகத்தின் எதிர்பார்ப்பு. எதையுமே எதிர்பார்க்காமல் அன்பு கூர்ந்தார் இல்லையா, அவர் மீதும் பழி கற்பித்தார்கள். இப்போ அன்னை தெரசா இந்தியா முழுவதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித சம்பாதிக்கும் நோக்கமும் இல்லாமல் அநேக மிஷினரிகள் தேவனுக்காக ஊழியம் செய்தார்கள். இறைவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் ஊழியம் செய்கிறேன். இப்போ இந்த இவங்க தீயை வச்சு கொளுத்துனாங்கள்ல பிள்ளைகளை எல்லாத்தையும், அப்போ அந்த பஜ்ரங் தள் அமைப்புலேருந்து டாக்டரு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தையே இழந்து ஊழியம் செய்தார். மிஷினரிகள் வந்தவங்க எல்லாம் இந்த சமுதாய மறுமலர்ச்சிக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அவங்க ஊரில் நல்லா படித்து, நல்லா சம்பாதிச்சு, வீடு வாசல் கட்டி, கிளப்புக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு மன மகிழ்ச்சியாக இன்றைக்கி நிறைய வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கையை அனுபவிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊராக டூர் போகிறாங்க. சுற்றுலா போவதுதான் வாழ்க்கையை அனுபவிப்பது. நிறைய பேர் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, பல இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யுங்கள், அதுதான் அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடியது. ஒரே ஊரில் இருக்காதீங்க, நிறைய சம்பாதிங்க, பல ஊர்களுக்கு நீங்கள் போய் இந்த உலகத்தை அனுபவிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பல ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் பல ஊர்களுக்கு போய் இப்படி ஊர் சுற்றி அனுபவிச்சிருக்கலாம்ல, ஏன் அவங்க அனுபவிக்கலை? ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணித்தார். தங்களுடைய சம்பாத்தியம், தங்களுடைய நேரம், தங்களுடைய உழைப்பு, தங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்கள். அன்பின் வழியில் பின்பற்றுங்கள். அன்பின் வழியை பின்பற்றுங்கள். அன்பின் வழி இல்லாத போது அன்பின் வழியை பின்பற்ற சொல்கிறார். A ministry that does not build up will fall down, no matter how spiritual it may seem. அப்போ கட்டி வளர்க்கப்படாத எந்த ஒரு ஊழியமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். When we explain and apply the word of God to individual lives, we have a ministry of education. தனித்தனியான ஆட்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் விளக்கி சொல்லி அதில் நடக்கும்படி அவர்களுக்கு நாம் வலியுறுத்தும் போது நாம் கல்வி எனும் ஊழியத்தை செய்கிறோம். In this section, Paul repeatedly shows concern for understanding. இந்த பகுதியிலே பவுல் புரிந்து கொள்ளுதலை பற்றி, அறிவை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கி நம்ம 2 இதை பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்குது, நாலேஜ், அதான் அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன? விஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது தேவன் நமக்கு இயல்பாகவே கொடுப்பது. இயல்பான ஞானம் பிறக்கும் போதே புத்திசாலியாக பிறப்பது. ஆனால்
நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பல்வேறு காரியங்களை ஆராய்ந்து சிந்தித்து அதிலிருந்து கற்றுக்கொள்வது. இட் இஸ் நாட் எனஃப் ஃபார் த மினிஸ்டர் டு இம்பார்ட் இன்ஃபர்மேஷன் டு பீப்புள். த பீப்புள் மஸ்ட் ரிசீவ் இட் இஃப் இட் இஸ் டு டூ தெம் எனி குட். ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய செய்தியை மக்களுக்கு அறிவிப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்ல, போதுமானதல்ல. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நடக்க வேண்டும். The seed that is received in the good ground is the seed that bears fruit. But this means that there must be an understanding of the word of God. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவுள். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது. இந்த உலகத்தில் எவ்வளவோ அறிவான காரியங்கள் இருக்குது, நல்ல காரியங்களை எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். கேட்டால் தானே, கேட்கிறதுக்கு மனது இருக்கா? மறுபடியும் நாம் தவறு இழைத்து கொண்டே இருக்கிறோம். என்ன தவறு இழைக்கிறோம்? செய்த தவறே தான் செய்கிறோம். 95% ஆஃப் தி ஒர்க்ஸ் இந்த பிஸ்னஸ் ஆர் ரிப்பீட்டிஷன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப செய்கிற வேலையை தான் நாம் தொழிலும் செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்கிறோம். மியூசிக்கில் என்ன உனக்கு மிஸ்டேக் வருது? ஏற்கனவே என்ன மிஸ்டேக் வந்தது அதுதான் வரும், புதுசாலாம் மிஸ்டேக் வராது. அதை பயிற்சி செய்யணுமா இல்லையா? ஆசிரியர் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம். அப்போ பயிற்சி செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம பயிற்சி செய்ய நம்ம ஏற்கிற மனம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்திலே எண்ணற்ற புத்திமான்கள் கல்விமான்கள்லாம் வந்துட்டாங்க. அரிஸ்டாட்டில், நம்ம சாக்ரட்டிஸ், எவ்வளோ பேர் புதுமையான இன்டலெக்சுவல் ஐடியாஸ் அவங்க கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நீங்கள் ஆன்மீக ரீதியிலும் உங்களுடைய ஆத்மாவை எப்படி சுத்திகரிக்க வேண்டும், உங்கள் உடலை நீங்கள் எப்படி சுத்திகரிக்க வேண்டும், இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எதிர் வருகிற உலகத்திற்கு வாழும்போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லிட்டார். புரியுதா உங்களுக்கு அப்படின்னு பவுல் கேட்குறார். அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஏன்? ஒருத்தனுக்கும் புரியல. மறுபடியும் அவர்கள் என்ன, மக்களுக்கு செழிப்பான வாழ்க்கை வந்துருச்சுன்னா அவன் இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் செய்வான். மக்கள் அடிபட்டு கிடந்தானா சோத்துக்கு வழி இல்லாமல் சோத்தையே நோக்கிட்டு திரிவான், என்ன சொன்னாலும் கேட்பான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மக்களுக்கு சமாதானத்தை தந்தார். தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் பாவ தோஷத்தை நீக்குவதற்காக அநேக பரிகாரங்களை செய்கிறார்கள். நாம் அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டியதில்லை. பல ஆயிரம் ரூபாய் செலவழிக்கணும். இப்போ நீங்கள் போய் ஒரு சாமியாரை போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க, போன வருஷம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தோஷம் இருக்கிறது, அதனால் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் அமையும் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து சொல்லுவார். அப்போ ஜாதகம்லாம் உண்மையா? ஜாதகம்லாம் உண்மை தான், யார் பொய்ன்னு சொன்னது? அசுத்த ஆவிகளாலும் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். அசுத்த ஆவிகளால் உங்களுக்கு பிடித்த காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு பிடித்த காரியங்களை சாதித்து கொள்ள முடியாது. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பரிகாரம் செஞ்சாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பரிகாரங்களை செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய இஷ்டத்தின்படி தான் நம்ம நடக்க முடியும். நம்ம இஷ்டத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் நடந்தால் அப்பொழுது தேவன் உங்கள் மனதின் சிந்தனைகளை நிறைவேற்றுவார். இப்படி தான் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்வதை எதையும் கேட்காமல் நான் நினைப்பதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் இங்கே நடக்காது. அப்போ இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் அன்பின் வழிகளில் நடங்கள். அந்த அன்பு என்ன? 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்கிறேன். கடைசியில் என்னென்ன இருக்குது? தீர்க்க தரிசனம் இருக்குது, அன்பு இருக்குது, பல பாஷை பேசுகிறது இருக்குது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் அன்பே பிரதானமானது. அதை குறித்து தான் இங்கே சொல்கிறேன். இப்படி வாரம் பிரசங்கம் பண்ணுறாரு, தினமும் செய்திகள் வருது, நம்மளும் பல விஷயமாக ஆண்டவரை படிக்கிறோம், தியானிக்கிறோம். இதெல்லாம் இருந்தாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விதை நல்ல விதை தான், நல்ல நம்பர் 1 சீடு வாங்கிட்டோம். ஆனால் நிலம் நல்ல நிலமாக இல்லை என்றால் எப்படி முளைக்கும்? அதான் இயேசு சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை
வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறை மேல் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல இடங்களில் விழுந்தது. இந்த விதை ரொம்ப முக்கியம், புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் பவுல் கேட்குறார். The seed that is received in the good ground is the seed that bears fruit. But this means that there must be an understanding of the word of God. ஆகவே நீங்கள் தனிமையில் அமர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி தியானம் செய்யுங்கள். எவனெல்லாம் தியானம் செய்கிறானோ அவனுக்கெல்லாம் உண்மை தெரியும். சாது சுந்தர் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சீக்கிய மதத்திலே மிகப்பெரிய ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்தார். உங்களுக்கு தெரியும், சாது சுந்தர் சிங்கனுடைய பயோகிராஃப் படிச்சிங்கல்ல? அப்போ அதில் என்ன, எப்பேற்பட்ட வசதியுள்ள குடும்பத்திலே பிறந்தார். ஆனால் அவருக்கு நிம்மதி இல்லை. அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது யார்? யார் போய் சொன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி? சாது சுந்தர் சிங். ஞாபகத்தில் இருக்க யார் சொன்னார்னு? புத்தகத்தை படிச்சிங்கல்ல? இயேசு கிறிஸ்துவை பற்றி சாது சுந்தர் சிங்க்கு சொன்னது யார்? தெரியலையா? யாருமே சொல்லலை. அவங்க அம்மா இறந்த பிறகு மனவேதனையிலே தனிமையிலே அமர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறார். இறைவன் ஒருவர் இருந்தால் ஏன் இப்பேற்பட்ட சோகங்களை என்னுடைய வாழ்க்கையில் தர வேண்டும்? என் தாய் எந்தவித குற்றமும் செய்யவில்லை. அப்படியே என் தாய் ஏதோ ஒரு குற்றம் செய்திருந்தால் கூட நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. எதற்காக இந்த தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும்? எதற்காக இந்த பெருந்துயரம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும்? இறைவன் என்று ஒருவர் இருந்தால் என்னை காப்பாற்றட்டும். இல்லை என்றால் இந்த சோகத்திலே வாழ்வதற்கு நான் தயாரில்லை, நான் சாக துணிகிறேன் என்று காலையில் 3:30 மணிக்கு போகிற ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நான் படுத்து சாகணும்னு சொல்லிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கொள்ள முயற்சி செய்கிறார். அங்கே இயேசு அப்படியே உருவமாக நிற்கிறார். நானே இந்த உலக ரட்சகர், உனக்கு சமாதானத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறார். தேவன் நினைத்த காரியங்கள், பல காரியங்கள் இருக்கும். இன்னைக்கு காலையில் நான் நடந்து போகும்போது அதான் பிரசங்க சொல்கிறார். தேவன் செய்ய நினைத்ததை மனுஷருக்கு தெரிந்து கொள்ளவே முடியாது. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வார். அதை பற்றிய புரிந்து கொள்ளுதல் மனிதனுக்கு வராது, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எதற்காக இவற்றையெல்லாம் நடக்கிறது என்பதை தேவன் சாது சுந்தர் சிங்க்கு ஒவ்வொன்றாக விளக்குகிறார். நீங்கள் தனிமையில் அமர்ந்து தியானிக்கும் போது எந்த இறைவன் உண்மையிலேயே இருக்கிறாரா இல்லையா, அல்லது வேறே ஏதாவது ஒரு உலகம் இருக்கிறதா என்பதை குறித்த சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் கேளுங்க. தனிமையிலே அமர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை படித்து தியானித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்களுடைய இருதயம் பண்படும். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே வேலை செய்யும். அது கிளை விட்டு வளர்ந்து ஆலமரமாக நிற்கும். அப்பொழுது அது கனி தரும். அநேகருக்கு பயனுள்ள கனிகளாக அது அமையும். அதான் சொல்கிறேன். The seed that is received in the good ground is the seed that bears fruit. But this means that there must be an understanding of the word of God. If believers want to be edified, they must prepare their hearts to receive the word. உங்களுடைய இருதயங்களை நீங்கள் பண்படுத்தினால்தான் நீங்கள் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்வீர்கள். இல்லை என்றால் கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுடைய நிலம் நல்லதாக இருந்தால்தான் அது, அதான் இயேசு சொல், உன் கண் நல்லதாக இருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். Congregationalist minister Dr. Joseph Parker preached at an important meeting and afterward was approached by a man who criticized a minor point in the sermon. பெரிய பெரிய கூட்டங்களிலே பேசுகிறவர் ஊழியக்காரர் டாக்டர் ஜோசப் பார்க்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு முக்கியமான கூட்டத்திலே பேசினார். பேசிட்டு அதுக்கப்புறம் அமர்ந்திருக்கும்போது ஒருத்தர் அவரை பார்க்குறார். பார்த்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருந்தது அவர் சொன்னதில், அதை குறித்து இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்களே, எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவரை போட்டு குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார். பார்க்கர் listened patiently to the man's criticism and then asked, அவர் சொல்வதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்து, and what else did you get from the message? ஓகே, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இந்த செய்தியிலிருந்து வேறு என்னென்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டார்.
This remark simply withered the critic, who then disappeared into the crowd. இந்த ஒரு கேள்வி அவனை அதிர்ச்சி அடைய செய்தது. ஓடியே போயிட்டான். Too often we are quick to judge the sermon instead of allowing the word of God to judge us. பெரும்பாலான நேரங்களில் இந்த போதகங்கள் என்ன சொல்கின்றன, என்ன பிரசங்கிக்கிறார்கள் என்பதை எல்லாம் குறித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய தேவனுடைய வசனம் நம்மை என்ன சொல்ல வருகிறது என்பதை கேட்கறதே இல்லை. இப்போ இந்த சார்லஸ் அவர் என்ன ஸ்பர்ஜன் அவர் எப்படி மனம் திரும்பினார்? ஒரு மீட்டிங்கில் ஒரு கத்துக்குட்டி ஐயர் வந்து வாழ்வாள்னு கத்திக்கிட்டே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எதுவுமே புரியல, என்ன பேசணும் என்ன செய்யணும் எதுவுமே புரியல. ஆனால் அந்த வார்த்தை ஸ்பர்ஜனை வந்து மனம் திரும்ப செய்து. ஆகவே பிரசங்கியார் முக்கியமல்ல, பிரசங்கம் முக்கியமல்ல, தேவனுடைய வசனமே முக்கியம். ஒரு வசனம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற கேட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிந்து கொள்ளுதல் இல்லை என்றால் நிச்சயமாக கேடான காரியம் நடக்கும். எப்பொழுது புரிந்து கொள்ளுதல் வரும்? தேவனிடத்தில் அமைதியாக உட்கார்ந்து தனிமையிலே அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது, நீங்கள் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்து கொள்ளும் போதும் அவற்றை சிந்தித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். இந்த உலகத்தின் ஞானத்தை எல்லாம் உங்களுக்கு காண்பிப்பார், என்ன செய்ய வேண்டும் என்பதை. Something to ponder. In what ways have people built you up this week? What opportunities did they miss? இந்த என்னென்ன வழிகளில் எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இந்த வாரத்தை உங்களுக்காக கட்டியமைத்து கொடுத்தார். இந்த வாரத்திலே உங்களுக்கு நற்காரியங்கள் பல நடப்பதற்கு மக்கள் என்ன விதத்திலே உங்களுக்கு உதவியாக இருந்தார்கள்? என்னென்ன விதமான சந்தர்ப்பங்களை அவர்கள் விட்டு விட்டார்கள்? உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுத்த சந்தர்ப்பங்கள் என்னென்னத்தை விட்டுவிட்டீர்கள்?